அகிலமே பழமலைநாதர் அகிலிட்ட தான் அவன் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னாப்ல. அகிலன் தான் இது ஆன் பண்ணிங்க. சிவாய நம. அகிலமே பழமலைநாதர். நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திருக்கோவில் நமது அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டம் பொன்பரப்பி என்னும் அற்புதமான புண்ணிய பூமியிலே சுவாமி இங்கே பெரியநாயகி அம்மை உடனுறையும் அருள்மிகு சொர்ணபுரீஸ்வர பெருமான் என்ற திருநாமத்தோடு இங்கே அற்புதமான புண்ணிய பூமியில் அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார். நாம் இப்பொழுது இன்றைய திருவாசகம் முற்றும் மோதுதல் என்கின்ற ஞான பெருவேள்வியானது நமது இந்த புண்ணிய பூமியில் நடைபெற உள்ளது. இந்த திருக்கோவிலானது ரொம்ப அற்புதமான திருக்கோவில். அதாவது அருள்மிகு பெரியநாயகி அம்மை உடனுறையும் சொர்ணபுரீஸ்வர பெருமான் திருக்கோவில் பொன்பரப்பி செந்துறை வட்டம். இந்த கோயில் நல்லா இருங்க சாமி. முதலில் நந்தியம்பெருமான். இந்த திருக்கோவிலானது 10ஆம் நூற்றாண்டில் சோழர்கள் காலத்தில் இங்கே திருப்பணி நடைபெற்றது. இந்த திருக்கோவில் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தலம். அதாவது 3ஆம் குலோத்துங்க சோழனோட படைத்தலைவராக ஆட்சி புரிந்த வான மகதை பெருமாள் என்ற வான கோவரையன், இவருக்கு இன்னொரு அடைமொழி பெயரும் உண்டு. அந்த அடைமொழி பெயர்தான் பொன்பரப்பினான் என்ற திருநாமம். அதாவது இந்த திருவண்ணாமலை திருக்கோவிலுக்கு பொன்னால் செய்யப்பட்ட கூரையை வெய்த பெருமை இந்த மன்னனை சாரும். மகதை பெருமாள் என்கின்ற வான கோவரையன் அவருக்கு பொன் பரப்பினான். அந்த திருவண்ணாமலை திருக்கோவிலில் பொன் வேய்ந்த காரணத்தினால் அவருக்கு பொன் பரப்பினான் என்ற பெயர் அதன்றிலிருந்து வழங்கப்பட்டது. அப்படி அந்த திருநாமத்தோடு இந்த பகுதியை அவர் ஆட்சி செய்து இந்த திருக்கோவிலுக்கு அற்புதமான திருப்பணி செய்யப்பட்டதால் இந்த ஊருக்கு பொன் பரப்பி என்ற அவரின் திருநாமத்திலேயே இந்த ஊரின் பெயரானது விளங்கப்பட்டது. பொன்பரப்பி என்ற பெயர் நாமத்தோடு இந்த ஊர் விளங்கி கொண்டிருக்கின்றது. இந்த திருக்கோவில் காகபுஜண்டர் போன்ற சித்தர் பெருமக்களால் வழிபாடு செய்யப்பட்ட அற்புதமான திருக்கோவில். அருள்மிகு சொர்ணபுரீஸ்வரர் என்ற திருநாமத்தோடு இங்கே 4 பெருமக்கள் ரொம்ப அற்புதமான முறையில் திருமூலர், திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கவாசக பெருமான், தெய்வப்புலவர் சேக்கிழார் பெருமான், இப்படி 4 பெருமக்கள் இங்கே அருளாட்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே குருநாதரை வணங்கி தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தி பெருமானை வணங்கி அற்புதமான காட்சி. அகிலமே பழமலைநாதர் தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தி பெருமானை வணங்கி இந்த 4 பெருமக்கள் இங்கே அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை தொடர்ந்து இந்த கோவில் ரொம்ப மிகவும் தொன்மையான 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட திருக்கோவில். இந்த கோவில் நாயக பெருமான், இங்கே காசி விஸ்வநாத பெருமான் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அற்புத திருக்கோவில். இந்த திருக்கோவில் இங்கே வாரியார் சுவாமிகள் வந்து வழிபாடு செய்திருக்கின்றார்கள். மற்றும் சித்தர் பெருமக்கள், எத்தனையோ சித்தர் பெருமக்கள் வந்து வழிபாடு செய்திருக்கின்றார்கள். 10ஆம் நூற்றாண்டில் இந்த திருக்கோவில் திருப்பணி சோழர்களால் கட்டப்பட்டது, திருப்பணி நடைபெற்றது. பொன்பரப்பினான் என்ற மன்னன் இந்த திருக்கோவில் திருப்பணி செய்ததனால் இந்த ஊரின் திருநாமமே திருப்பொன்பரப்பி என்னும் பெயரிலேயே வழங்கலாயிற்று. இங்கே உமையவள் பெரிய நாயகி அம்மையாக காட்சி கொடுக்கின்றார். அகிலமே பழமலைநாதர். சிவாய நம. இங்கே உமையவள்
நந்தியம்பெருமான். உமையவள் இங்கே பெரிய நாயகி அம்மையாக நமக்கெல்லாம் அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றாள். சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம. சிவாய நம. அற்புத திருத்தலம். இந்த ஆலயத்திற்கு எல்லோரும் வந்து வழிபாடு செய்யணும். ஏன்னா மிகவும் தொன்மையான ஆலயம், மிகவும் தொன்மையான ஆலயம். பிரம்ம தீர்த்தம். சிவாய நம. அபிஷேக செய்யக்கூடிய அந்த பிரம்ம தீர்த்தமானது இங்கே. அதனைத் தொடர்ந்து இங்கே துர்க்கையம்மை, அதனைத் தொடர்ந்து இங்கே சண்டிகேஸ்வர பெருமான். எந்த ஒரு ஆலயத்திலிருந்தும் இறைவனை தரிசனம் செய்து கொண்டே சண்டிகேஸ்வர பெருமானை நேரடியாக காண்பதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஏன்னா சுவாமி கொஞ்சம் தள்ளி இருப்பார். ஆனால் இந்த ஆலயத்தில் இறைவனை தரிசனம் செய்து கொண்டே சண்டிகேஸ்வர பெருமானையும் நாம் தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பை அமைத்திருக்கின்றார்கள். அதே போல் வலமாக வந்தால் இங்கே அபிஷேக தீர்த்த கிணறு ரொம்ப அற்புதமாக உள்ளது. இங்கே நடராஜ அபிஷேக, உற்சவமூர்த்தி அபிஷேக ஆராதனை நடைபெறக்கூடிய இடம். அதனைத் தொடர்ந்து நவக்கிரகங்கள் அத்தனையும் சிறப்பான ஒரு அற்புதமான முறையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அற்புத திருத்தலம் இந்த திருத்தலம். இவர்களைத் தொடர்ந்து இங்கே பைரவமூர்த்தி, சந்திர சூரியன் என்று அற்புதமான முறையில் இந்த திருக்கோவில் அமைக்கப்பட்டு நல்லா இருங்க சாமி, ஆனந்தங்கய்யா. அமைக்கப்பட்டிருக்கிற அற்புத திருக்கோவில். பொன் பரப்பி வானகோவரையன் பொன் பரப்பினான் என்ற அடைமொழி சொற்களை தாங்கியிருக்கக்கூடிய 10ஆம் நூற்றாண்டில் அவர்களால் திருப்பணி செய்யப்பட்ட அற்புத திருக்கோவில். அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டம் திருப்பொன் பரப்பி என்னும் திருக்கோவில். சிவாய நம.